கர்மா என்றாலே பொதுவாக இந்தியா நாடு நம்முடைய எண்ணங்களுக்கு வரும். மிகவும் பழமை வாய்ந்த நாகரிகம் கொண்ட இந்தியா, பல உன்னதமான சிறப்பான மத கோட்பாடுகளை கொண்ட நாடு இந்தியா. அந்த இந்தியாவினுடைய ஆன்மீக கோட்பாடுகள், நாகரிக கோட்பாடுகள், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே உயர்வாயிருக்கின்ற அந்த நாட்டில் இருந்துதான் இந்த கர்மா என்ற சொல்லும் அதை எப்படி வெல்லுவது என்பதை பற்றியும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்மா என்பது நம்முடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். புத்தருடைய போதனையை பார்த்தால் கர்மா என்பது நாங்கள் திரும்ப திரும்ப இந்த பூமிக்கு வந்து கொண்டிருப்பதே நாம் செய்த கர்ம பலனுடைய விளைவு. இந்த உலகத்தில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கர்மாவாக வெளிப்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த பூமியில் ஜென்மம் எடுக்கிறோம். இப்போ கர்மம் என்பது கிழக்கத்துவ தத்துவங்களில் முக்கியமான ஒரு கருத்து. நம்முடைய செயல்கள், எதிர்கால ஜென்மங்களுடைய தாக்கங்கள், இவற்றை பற்றிய நம்முடைய நம்பிக்கை என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம். அதே போலதான் மேற்கத்திய உலகத்தில் மனிதை பற்றிய நம்முடைய புரிதல்களை மாற்றி அமைத்தவர் கார்ல் ஜுங் என்பவர். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்ல் ஜுங் என்பவருடைய கர்மாவினுடைய எண்ண பதிவுகள். அவர் கிழக்கத்திய நாடு சேர்ந்ததில்லை, மேற்கத்திய நாடு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. கிழக்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரம், பண்பு, வாழ்க்கை தத்துவம், ஆன்மீகம், அதற்கும் மேற்கத்திய நாட்டினுடைய ஆன்மீகம், கலாச்சாரம், பண்பு என்பது நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஆகவே தான் கிழக்கத்திய நாடுகளில் இருந்த இந்த கர்மா என்பது மேற்கத்திய நாடுகளில் கார்ல் ஜுங் என்பவரால் எப்படி அது முன்வைக்கப்பட்டது. ஜுங் முன்வைத்த கூட்டு அறியாமை, கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் என்ற கருத்து கர்மாவுடைய மனதுக்குள்ள இருக்கின்ற பங்கு, அதை புரிந்து கொள்ள நமக்கு உதவியாயிருக்கின்றது. ஜுங் மற்றும் கர்மா அவருடைய சிந்தனை இவை சந்திக்கும் இடத்தில் நாம் நம்முடைய செயல்கள் நம்மையும் பிறரையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். இதை புரிந்தால் கர்மா என்பது கிழக்கத்திய நாடுகளுடைய அல்லது தனிப்பட்ட மதத்தினுடைய கோட்பாடு அல்லாமல் எல்லா மனிதர்களும் இந்த கர்மாவினால் இயக்கப்படுகின்றார்கள். மறுபிறப்பு கூட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு தெளிவுக்கு வரும். இந்த எண்ணங்களின் சந்திப்பு நமது செயல்களுக்கு பொறுப்பாக இருக்க அதை அவசியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவூட்டுகின்ற ஒரு விஷயமாகவும் இந்த கர்மா அமைந்திருக்கின்றது. ஆகவேதான் நம்முடைய சொல், செயல், சிந்தனை மற்றவரோடு சேர்கின்ற பொழுது அது கர்மாவாக மாறுகின்றது. இப்போ கார்ல் ஜுங் என்பவருடைய உளவியல் அடிப்படையில் இந்த கூட்டு அறியாமை என்ற கருத்தை அவர் பாவிக்கின்றார்கள். இந்த கூட்டு அறியாமையின் கோட்பாடு, இந்த கூட்டு அறியாமை என்பது அனைவரது மனதிலும் உள்ள ஒரு சிந்தனை சின்னமாக இருக்கின்றது. இது நம் மூதாதைகளின் ஞானத்தையும் அனுபவத்தையும் சுமக்கின்றது.
இதுவே நம் சிந்தனை, நம் உணர்வுகள் மற்றும் செயலுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி நம் வாழ்வு நம் மூதாதையருடைய வாழ்வோடு ஓரளவுக்காவது சேர்ந்து போக செய்கின்றது. தனிப்பட்ட ஆளுமையில் எப்படி இந்த கர்ம வேலை செய்கின்றது, இதை கார்ல் யுங் எப்படி சொல்லி இருக்கின்றார்? கார்ல் யுங்கினுடைய உளவியலின் அடிப்படையில் அவர் சொல்லுகின்றார், இது ஒரு உள்ளார்ந்த செயல்பாடு. மனதின் வெளிப்புறம் மற்றும் உள் உணர்வுகளை ஒன்றிணைக்கும் செயல்முறையாக இது உள்ளது. நம் மறைந்த தன்மைகளை ஏற்கும் இந்த பயணம் நமக்குள் உள்ளே இருக்கின்ற பூரண தன்மையை வெளிக்கொணர்கின்றது. இது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கு வழிவகுக்கின்றது. பழமையான கர்மாவுடைய கருத்து என்ன அப்படி என்று பார்த்தால், கர்மா என்பது மிகவும் பழமையான மற்றும் ஒரு சிக்கலான எண்ணமாகும். இது பல கலாச்சாரங்கள் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளில் முக்கியமாக இடம்பெறுகின்ற ஒரு சிந்தனை சொல்லாக இருக்கின்றது. இது வாழ்க்கையை மற்றும் இந்த பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்ள உதவுகின்றது. வாழ்க்கையை மட்டும் புரிந்து கொள்ள உதவுவதுமன்றி இந்த பிரபஞ்சம் அது எப்படி செயல்படுகின்றது, எப்படி மனிதர் மேலே தன்னுடைய ஆளுமையை கொண்டு வருகின்றது என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கர்மா இந்தியாவில் தோன்றிய ஒரு விஷயம். இது இந்துவியம், புத்த மதம் மற்றும் ஜன மதங்களில் முக்கியமாக உள்ளது. இது இந்த வாழ்க்கையை மற்றும் எதிர்கால ஜென்மங்களை பற்றி இணைத்து பேசுகின்றது. கர்மா என்பது எந்த செயலும் அதன் விளைவையும் ஏற்படுத்தும் ஒரு கொள்கையாகும். இது சிந்தனைகள், எண்ணங்கள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது. இது நாம் மட்டுமல்ல, ஒரு பெரிய பிரபஞ்ச ஒழுங்கின் ஒரு பகுதியாக செயல்படுகின்றது. கார்ல் யுங்கை பற்றி பார்க்கின்ற போது அவருக்கும் இந்த கர்மாவுக்குமா இருந்த ஆழமான தொடர்பு என்னவென்று சொன்னால், கார்ல் யுங்கினுடைய கோட்பாடுகள் மூலம் கர்மாவை பார்க்கும்போது வாழ்க்கையின் முறைமைகள் மற்றும் இணைப்புகளை நன்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்கின்றது. இது நம்மை வழிநடத்தும் மறைமுக சக்திகளை கூட ஆராய வைக்கின்றது. நம்மை ஏதோ ஒரு சக்தி வெளிப்புறமாக இருந்து இயக்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதை புரிய வைக்கக்கூடிய வகையில் இந்த கர்மா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கர்மாவின் பார்வையில் இதை நோக்கும்போது இது நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய முறைமைகளை எடுத்து காட்டுகின்றது. கர்மா முறைமைகளை காண மீண்டும் மீண்டும் ஏற்படும் சவால்கள் மற்றும் நிகழ்வுகளை கவனிக்க வேண்டும். இது கார்ல் யுங் தன்னுடைய ஆராய்ச்சி அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொண்ட ஒரு விஷயம். இந்த புரிதல் தீய சுற்றங்களை முறிக்க மனிதர்களுக்கு உதவுகின்றது. இப்போ கார்ல் யுங்குடைய வேலை அல்லது அவருடைய ஷேடோ ஒர்க், அதை பற்றி அதோடு சேர்ந்த கர்மாவை பற்றிய விளக்கம் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், கார்ல் யுங் கூறுகின்ற ஷேடோ என்பது நம்முள்ள மறைந்திருக்கின்ற பாகங்கள். இது பயங்கள், கோபங்கள் போன்ற விஷயங்களை குறித்து கர்மாவை புரிந்து கொள்ள
இந்த ஷேடோ வேலை செய்ய வேண்டும். ஷேடோ ஒர்க் என்பது நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதன் முதலாவது, மறைந்துள்ள நம் பாகங்களை அடையாளம் காண வேண்டும். மறைந்துள்ள நம்முடைய பாகங்களை அடையாளம் காணுவதற்கு தனிமை என்பது அவசியம், தியானம் என்பது அவசியம். இரண்டாவது, ஷேடோ வேலை செய்யும் பயிற்சிகள், கனவுகளை கவனித்தல், உணர்வுகளை எழுதுதல், தியானம் செய்தல். அந்த ஷேடோ வேலை பயிற்சி என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகின்ற கனவுகளை கவனித்து அவற்றை எழுதுதல், அல்லது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள நிமிடங்களுக்குள் நிமிடம் மாறிக்கொண்டிருக்கின்ற உணர்வுகளை பற்றி புரிந்து எழுதுதல், இவற்றை கவனித்து தியானம் செய்தல் என்பது கார்ல் யுங்கினுடைய முக்கியமான கருத்துக்கள். மூன்றாவதாக, கர்மா தீர்வுக்கான ஷேடோ ஒருங்கிணைப்பு. இது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஷேடோ ஒருங்கிணைப்பு இதன் மூலம் பழைய கர்மாவை தீர்த்தல், பழைய கர்மாவினுடைய சக்தியை விடுவித்தல், அமைதி அடைவதற்குரிய புதிய கர்மாவை உருவாக்குதல். இதுதான் இந்த கர்மா தீர்வுக்கான ஷேடோ ஒருங்கிணைப்பு. கார்ல் யுங் கனவுகள் மற்றும் கர்மாவை பற்றி சொல்லுகின்றார். கனவுகள் மற்றும் கர்மா என்பது கார்ல் யுங்கை பொறுத்த வரையில் இவைகள் ஆன்மாவினுடைய வழிகாட்டும் வார்த்தைகள். இப்போ கனவுகள் ஏன் வருகின்றன என்பது கார்ல் யுங்கினுடைய பார்வையில் கனவுகள் ஆன்மாவை வழிகாட்டுகின்ற வார்த்தைகள். எங்கள் உள் மனதில் ஆன்மாவை எப்படி வழிகாட்ட வேண்டும், ஆன்மா எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்பதை கனவுகள் மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம்தான் கர்மா என்று சொல்லுகின்றார். கனவுகள் நம்முள் மறைவுகளை வெளிக்கொணர்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் வரும் கனவுகள் இவைகள் தீர்க்கப்படாத கர்மா சிக்கல்களை குறிக்கின்றன. கனவு பதிவேடு எழுதுதல், கர்மாவை பாதையை அதனுடைய முறையை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கனவுகளை எழுதி கொள்வது, தனிப்பட்ட கனவு அகராதியை உருவாக்குதல், நம் சொந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய கனவுகளை நம்ம எழுதி வைக்கின்ற பொழுது நம்முடைய கனவுக்கும் கர்மாவுக்கும் இடையே இருக்கின்ற சம்பந்தத்தை புரிந்து கொள்ள வழிவகைக்கும். நம்முடைய தனி வளர்ச்சி பயணத்தில் கர்மாவை வழிநடத்தும் உளவியல் சின்னங்கள். அப்போ என்னென்ன சின்னங்கள் நம்முடைய கர்மாவை வழி நடத்துகின்றன பார்த்தோம் என்றால், முதலாவது கார்ல் யுங் சொல்லுகின்றார், வீரன் பயணம். அதாவது ஒரு வீர பயணம், சவால்களை எதிர்கொண்டு அதை மேற்கொள்வது, பழைய கர்மாவை தீர்த்து விடுவது, ஒரு வீர பயணம். நம்முடைய தனி வளர்ச்சி அல்லது கர்மாவை மாற்றி அமைப்பதற்குரிய வகை. இரண்டாவது, விவேகம் கொண்ட முதியவர் என்ற அடிப்படையில் கர்ம பாதையில் அறிவுரை தருகின்ற பல அறிவுரைகளை கேட்டு அதை பயன்படுத்தி கொள்ளுவது. மூன்றாவது, இறப்பு மற்றும் மறுபிறப்பு பற்றிய பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிதாக உருவாக்கி கொள்ளுவது. அதாவது நமக்குள்ள ஏற்கனவே இருக்கின்ற இறப்பை பற்றியும் மறுபிறப்பை பற்றியும் சில வேளைகளில் தப்பான எண்ணங்கள் இருந்தால் அதை மாற்றி அமைக்க பழகி கொள்ளுவது. தனிப்பட்ட பரிமாணம், இண்டிவிஜுவலிசம் சொல்லுகின்ற இந்த தனிப்பட்ட பரிமாணத்தில் கர்மா எப்படி வேலை செய்கிறது? இந்த பயணம் கர்மாவோடு ஆழமான தொடர்புடையது. இது சுயமான ஆளுமையை உருவாக்கும் பயணம் கொண்டது. இதில் நாம் நமக்குள்ளே உள்ள இருக்கின்ற சிக்கல்களை சமாளிக்க நேரிடும். கர்மா பாடங்களாக, ஒவ்வொரு படிமுறைகளாக பார்ப்பதற்கு, காண்பதற்கு கர்மா ஒரு முக்கிய பகுதி வகிக்கின்றது. தனிப்பட்ட மற்றும் கூட்டு கர்மாவை சமன் செய்தல்,
இது உண்மையான பொதுவான வாழ்வுக்கு அவசியமாக இருக்கின்றது. யுங்கினுடைய உளவியல் பார்வையில் அவர் கர்மாவை பற்றி சொல்லுகின்றது ஆக்டிவ் இமேஜினேஷன் என்பது யுங் உருவாக்கிய முறை. இது நம்முடைய உள் உணர்வை காண உதவுகின்றது. எது என்று சொன்னால் இந்த ஆக்டிவ் இமேஜினேஷன் ஒரு தொடர்ச்சியான ஒரு கற்பனை சக்தியை உருவாக்கி கொள்வது, கற்பனா சக்தியை உருவாக்கி கொள்வது, அதன் மூலம் சுற்றுப்புற சூழலை அமைக்கிறது, மனதுக்குள்ள உருவங்களை கற்பனை செய்தது, கர்மா முறைகளோடு உரையாடுதல், சிந்தனைகளை வாழ்க்கையில் பயன்படுத்தல் போன்றவற்றை வகைப்படுத்தி கொள்ளலாம் என்று கார்ல் யுங் சொல்லுகின்றார். எனவேதான் கிழக்கத்தைய நாடுகளில் பேசப்பட்டு வந்த இந்த ஆன்மீக கொள்கையான கர்மா, இந்த கர்மாவுடைய அடிப்படையில் ஏற்படுகின்ற பல ஜென்ம மறுபிறப்புகள், இவற்றை மேற்கத்திய நாடான கார்ல் யுங் என்பவர் எப்படி விளக்கப்படுத்தியிருக்கின்றார். ஆகவேதான் இந்த கார்ல் யுங் இதை ஒரு ஆராய்ச்சி முறையில் ஒரு படிப்பினையாக சொல்லுகின்ற பொழுது இந்த கர்மாவை புரிந்து கொள்வ கனவுகள் ஒரு வழியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில தொடர்ச்சியான சம்பவங்கள் அடிப்படையாக இருக்கின்றது. இவைகள் கர்மாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த கர்மாவை மாற்றி அமைக்கக்கூடிய வழிகளையும் கார்ல் யுங் சொல்லி இருக்கின்றார். ஆகவேதான் கர்மா என்பது தனியே ஒரு மதம் சார்ந்த ஒரு விடயம் அல்ல, அல்லது ஒரு மொழி சார்ந்த விடயம் அல்ல, அது ஒரு நாடு சார்ந்த விடயம் அல்ல. கர்ம மறுபிறப்பு பல ஜென்மங்கள் என்பது இந்த பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற ஒரு விடயம். மனிதன் கர்மவினால் இயக்கப்படுகின்றான். அவருடைய சொல்லு, செயல், சிந்தனை இதனால் இயக்கப்படுகின்றான். நல்ல கர்மவாக இருந்தால் அது விளைவு நலமாக இருக்கும், தீய கர்மாவாக இருந்தால் அதனுடைய விளைவு தீயதாக இருக்கும். அதற்கு ஏற்பதான் மறு ஜென்மம் என்பது நம்ம தொடர்ச்சியாகவே இந்த பூமியில் எடுத்துக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கர்மனுடைய அடிப்படையில் தான் இன்று நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள், நாங்கள் செய்கின்ற வேலைகள், நாங்கள் பிறந்திருக்கின்ற நாடு, நாங்கள் பேசுகின்ற மொழிகள் எல்லாமே அமைந்திருக்கின்றது. இது எங்களுடைய முற்பிறப்பு கர்மனுடைய பலனாக இருக்கின்றது. இந்த அவஸ்தை தேவையில்லை என்று நினைத்தோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய கர்மாவை மாற்றி அமைக்க வேண்டும். நம்முடைய இனி வர்ற காலத்தில் நம்முடைய சொல்லு, செயல்கள் இவை எல்லாமே பாசிட்டிவாக அமைந்து நன்மை செய்கின்றதாக மாற்றுகின்ற பொழுது தீய கர்ம இல்லாமல் போய் நல்ல கர்மமாக நம்முடைய வாழ்க்கை மாறுகின்ற பொழுது ஜென்மம் என்பது இல்லாமல் போகும். நன்றி.